வாங்க 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 1 2 3 இப்பதான் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாப்பி பர்த்டே வரும். தேங்க்யூ செல்லம். பிடிச்சிருக்கா? ஓ எலிஃபண்டா சூ குழந்தையாடி இது பார்த்து பார்த்து உடஞ்சிட போதே வெடிஞ்ச அப்புறம் என்னடி இது? ஏய் நான் எதை கேக்குறேன் நீ எதை சொல்ற? லக்கி பெட் அழுக்காக்க கூடாது, நைட் எறும்பு வந்துரும். ஏய் ஏய் கீழ போடா, அது எனக்கு எதெல்லாம் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்ல. ஜப்பான் மண்டை கிண்டெல்லாம் வீங்கிடும் உனக்கு. இப்போ எதுக்கு உனக்கு வாங்கின? அது குழந்தைடி, குழந்தைய எருமைய ஒண்ணா? ஆமா தப்பு. இதெல்லாம் நான் படத்துல மட்டும்தான் பாத்திருக்கேன், இப்பதான் பாக்குறேன். அது எங்கேயாவது கவுர போகுது. அது வாயில இருக்கிறது துப்பிட போற பாத்ரூம். ஏய் உன் மண்டை வீங்கிடும். நீ லக்கிக்கு வாங்க கூடாது, எனக்கும் சேர்த்து வாங்கிருக்கணும். ஓகே மக்களே, டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு குளியலையும் போட்டாச்சு, பாத்ரூமையும் போட்டாச்சு. ஏய் இத நீ சொல்லியா அவனோட உயிரை வாங்கினுங்கறா மக்களே. அடுத்துதான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இப்போ லக்கி பேபியோட ரியல் Dress இப்போ வந்து பர்த்டே Dress இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அதனால நம்ம இப்ப Dress போட ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஆரம்பிச்சாதான் அவங்க வரப்ப கரெக்ட்டா இருக்கும். ஆமா மக்களே, இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிங்க இருக்கு Dressல. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இப்போ வரப்போகுது. அப்புறம் வீடியோட எண்ட்லயே ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கு இன்னைக்கு 2 சர்ப்ரைஸ் வரப்போகுது. 1 2 3. அப்பா சூப்பரா இருக்கேடா அம்மா, அழகி. மக்களே இப்பதான் உங்களுக்கு ஒரு அரிய வகை காட்சி இருக்குது. இது வந்து ஆப்பிரிக்கா மங்கி. யாருக்குதான் இங்க பர்த்டேனே தெரியல. பர்த்டே பாப்பா கூட இங்க பாரு சைலண்டா இருக்குது. நீனும் ரொம்ப பண்றிய மக்களே. ட்வின்னிங் மக்களே, நானும் லக்கி எனக்கு ட்வின்னிங்ல இருக்கும் மக்களே. யாரு இதான் மக்களே லக்கியோட ரியல் பர்த்டே Dress. அது சரிப்பா, லக்கிக்கு பர்த்டே Dress. உனக்கு என்ன? எனக்கு பர்த்டே மந்த்க்கு Dress. என்ன பர்த்டேக்கு வேற உனக்கு பர்த்டேவே கிடையாது இந்த வருஷம். இந்த Dress நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல த்ரெட்ஸ் ஆஃப் ஃபர்தோஸ் இவங்க கிட்ட இருந்தா மக்களே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். நான் ஒரு சாம்பிள் இமேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இதே மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா அப்படியே டிட்டோவா பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல சொன்ன டேட்ல பக்காவா டெலிவரியுமே பண்ணிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இவங்கள நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். கிளாத்தோட குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மாதிரி யூனிக்கான மாம் அண்ட் டாட்டர் காம்போ, மாம் அண்ட் சன் காம்போ, இல்ல ஃபேமிலி காம்போ எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கனாலுமே கண்டிப்பா இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ல வியர் பண்ணும்போது லக்கி பேபிக்கு சுத்தமா பிடிக்காது, வேணாம் சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ட்ரெஸ்ஸஸ்ல அவங்க கொண்டு வராங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவங்கள நாங்க 100% சஜஸ்ட் பண்ணுவோம் மக்களே. உங்க பேபிஸோட ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணலாம். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹேண்டுக்கும் சட்டைக்கும் எங்கயாவது சம்பந்தம் இருக்கா? சருக்கு மண்டை வலி. நான் இந்த குடும்பத்திலே இருக்கேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் Dress போட்டுக்கிறீங்க, எனக்கு இந்த பழைய சட்டையை குத்தி ஏமாத்திட்டு. நல்லா தான் இருக்கும் அழகுக்கு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மக்களே, கீழ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நிறைய வர்க் இருக்கு. நாங்க முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். பெரிய கத்தி தானே எனக்கு வேணும். நாங்க வேலை செய்யறவங்கள வேடிக்கை பாக்குறவங்க. பொரி உருண்டை பாத்தீங்களா? நான் கூட ஏதோ பாசமா சொல்றாங்க, பொரி உருண்டை ஈரா.
gift மேல என்ன நம்பர் இருக்கோ அது அந்த gift அவங்களுக்கு. இப்ப சொரண்டி வர நம்பர் அதுல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த gift. எல்லாரும் எடுக்கணும், கடைசியில சொரிஞ்சுக்கணும். ஏய் யாராவது எதுவுமே வரலன்னு வெச்சு நம்ம மொத்தமா புரியல எனக்கு வசி. இந்த மாதிரி ஏய் ஸ்கூல் வாசல்ல அந்த நம்பர்ல இருக்க பொருள். அப்ப நீங்களும் விளையாடி இருக்கீங்களா? சின்ன வயசுல விளையாடுனது. எல்லாருமே ஸ்கூல் வாசல்ல விளையாடுவாங்கடி. ஒரு 12 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணி 12 வயசு ஆள பாரு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? யார் வின்னு? யார் வின்னு? யார் வின்னு? அஞ்சலியா? ஆமா அஞ்சலி ஜெய்வோ பண்ணியா கடைசில? 100 வந்திருக்கான். 100 கடல்லயே இல்லையா? 100 இல்ல. 130 மேல தான். அதுவும் ஜோக்கர் தான். ஒரே ஒரு நம்பர் வந்திருக்கு. அதுவும் இல்ல. गाइस இது 100 இல்ல. 131 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சும்மா பிராங்க் பண்ணிட்டாங்க. கேமரா பாருங்க பிராங்க். 1 ரூபாயா? மறுபடியும் கொடுப்பாங்க. 1 ரூபாய் காசு. ஓ அப்ப இன்னொன்னு கொடுங்க 1 ரூபாய். அது காட்டுங்க 1 ரூபாய் போட்டுருக்காங்க. காசு. அப்ப ஜம்மு 1 ரூபாய் காசா? பார் லக்கிலாம் சொரிஞ்சின்னு இருக்குடி. யாருக்குமே எதுவுமே ஒண்ணும் வீலியா? உனக்கு எது அதுவும் இல்லையா? சரி எனக்கு கூட தான் வந்துச்சு. நான் கவலைப்பட்டேன். அர்ஜுன் உன்னைய விட்டு வைக்கலையா? என்ன நடக்குது? என்னடா உனக்கு கிடைக்கலையா? எதுவும் கிடைக்கலையாடா பட்டு? ஏங்க இவரு என்ன பெயிண்ட் ரைட்டிங்க பட்டி பார்த்து நிக்கிறாரு பாரு செவுத்துக்கு. கிழிச்சிட்டாருங்க. அது ஒருவேளை இதுக்குதான் ஆர்வத்துல எதுவும் பண்ண கூடாது. அடுத்த பக்கம் ஓட்டரையே பாத்துட்டீங்க பாருங்க. என்ன தெரிகிறது? நிலா பாத்து நிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நிலா தான் தெரியுது. எல்லாத்தையும் பரபரன்னு கீச்சாப்பு தான் ஒண்ணும் தெரியாது. இல்ல 180 வா 1 ரூபாய் தான். 1 ரூபாய்க்கு இவ்வளவு நேரம் அடிச்சுக்கினீங்க. நாங்க எவ்வளவு 1 ரூபாய் எடுத்தோம் தெரியுமா? யாரும் ஜெயிக்கிற மாதிரி தெரியல. குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுது. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஆனா அவங்க ஒருத்தர் சொரிஞ்சு நின்றாரு. என்ன பண்றது அவரை? அவர் கடைசி வரைக்கும் அது சொரிஞ்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம பண்ணுகிறாரு. டேக் கேர். பார்த்து போயிட்டு வாங்க. பை 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 பை. தங்கம் பாய்டி. ஏய் பாய்டி. பாய்டி. ஓகே மக்களே, ஃபைனலா நம்மளுடைய பர்த்டே பார்ட்டி சக்சஸ்ஃபுல்லி நேத்து வந்து நம்ம கம்ப்ளீட் நிறைவேத்திட்டோம் மக்களே. சாதனை படைச்சிட்டோம். எஸ். ஸோ நேத்து வந்து லக்கியோட 3rd பர்த்டே. ஃபைனலா நம்ம வந்து எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பிகாஸ் நிறைய பேரை நாங்க கூப்பிட்டு ரொம்ப பிரைவேட்டா தான் நம்ம வந்து பிளான். பிரைவேட்னா ரொம்ப சின்னதா தான் ஆக்சுவலி வீட்லயே கட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணது. பட் நிறைய பேர் வந்து நாங்களே லக்கிய பார்க்க வரோம்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டபோது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எல்லாமே பிளான் பண்ணதுதான். மார்னிங் வேக்கப் ஆகி தான் சாக்லேட்ல இருந்து கேக்ல இருந்து எல்லாமே. ஆக்சுவலி நாங்க வீட்லயே கேக் பண்ணி லக்கிக்கு பிரைவேட்டா குட்டியா கேக் வெட்டிடலாம் இப்படிதான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நிறைய பேர் வந்து லக்கிய பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது சரின்னு சொல்லிட்டு மார்னிங் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அர்ஜென்ட்டா இருந்துச்சு. அந்த டைமே இல்லாம எல்லாத்தையுமே சடனா பட்டு பண்ணிட்டோம். ஆனா அப்போ முக்கியமான நிறைய பேர் எங்களால ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சுட்டு மார்னிங் கூப்பிட முடியாதுல வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதன் காரணமாக மட்டுமே நிறைய பேர் கூப்பிடல. அதனால யாரோ தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. மார்னிங் வந்து நம்ம சிங்குவானதை ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கெங்க என்னென்ன கிடைக்கும் எப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பேபி நேத்துலாம் பறந்து இருந்துட்டு இப்போ சரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இப்பதான் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிக்க மாட்டேன்னு பாக்குறாங்க. தூங்கிட்டு இருக்கு லக்கி பேபி. ஸோ ஃபைனலி நேத்து வந்து லக்கியோட பர்த்டே முடிஞ்சிச்சு. கூடவே இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒரு சூப்பரான விஷயம் நம்ம வந்து ரிவீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா சொல்லு. ஐயோ இல்ல மக்களே, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அதுக்காகவே இப்ப போட்டு வந்திருக்கா. நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்னோட கஃப்டான் கேட்டுட்டே இருப்பீங்க. நீங்க போட்டிருக்க கஃப்டான் வந்து நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அவளே தெரியாம தைக்க தெரியாம குழந்தை வளர்ப்பு மக்களுக்காக உங்களுக்கு சமூக சேவை எல்லாம் செய்ய வேணாம் மக்களே. இப்ப நான் ஒரு சர்டிஃபைடு டெய்லர்ன்றத நான் எல்லாருக்குமே இப்போ சொல்லிக்க விரும்புறேன். அது என்ன பதிவு பண்ண விரும்புறேன். உங்களுடைய இந்த ஸ்டைல் கஃப்டான்ஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, நான் முன்னாடி கஃப்டான் ஸ்டிச் பண்ணி பண்ணும்போது நம்மளோட நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கேட்குறாங்க. எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டே இருப்பீங்க எங்களுக்கு கொடுங்க. ஆனால் இது எப்படி பண்றது, எப்படி அவங்களுக்கு நம்ம இப்போ பக்கத்துல இருக்காங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணனும்ல. இந்த ப்ரொசீஜர் வந்து கஷ்டம். அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இப்போ எங்கேயோ இருக்கிற ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா அது ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இப்போ உங்களுக்காக வந்துச்சு மக்களே. நேத்தே நம்மளுடைய ஸ்டோரை வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஆனா நேத்து எங்களால வீடியோல அதை எடுக்க முடியல, ரொம்ப ஒர்க்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ALP
ஸ்டோர்ஸ்ல ஒரு விஷயம் மக்களே என்னன்னா இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இது எல்லாமே அவளே ப்ராப்பரா கத்துக்கிட்டு அழகா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும் அப்ரூவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மக்களே, எனக்கே தெரியும். மக்களே இவ இந்த வாயில வடை சுடுற மாதிரி நம்மள மாட்டி விட்டு எல்லாம் நான் பாத்துட்டேன்ல நீ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அது செஞ்சு இந்த மாதிரி வேலையை செய்யாம வேலை செய்யற மாதிரி. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா எனக்கு எப்படி ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓ நம்ம நல்லா தான் தைக்கிறோம் தெரியாம சொல்லிட்டீங்களே. எல்லாருக்குமே எனக்கே ஆர்வம் வந்து எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து பார்த்து எல்லாருக்குமே நல்லா இருக்கே அப்படின்னு 4 ஸ்டார் கிடைச்சிருக்கு. ஆமா சோ அப்புறம் சர்டிபிகேஷனோட தான் நான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ALP ஸ்டோர்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், சைட்லயோ வரும். ஸோ நீங்க அங்க போய் ஆர்டர் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம 3 கலர்ஸ் கஃப்டான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபீடிங் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க, பட் ஆஸ் ஆஃப் நவ் ஃபீடிங் இல்ல மக்களே, நார்மல் தான். நார்மல் கஃப்டான்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு எல்லாமே வரும். ரிசர்ச் போயிட்டு இருக்கு மக்களே. ஃபீடிங் அது கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா வைக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். நான் போடுற கஃப்டான்ஸே இந்த குவாலிட்டில நம்ம வெளியே வாங்கணும்னா ஒரு 1000 1500 இருக்கு. அத மாதிரி நான் வாங்க மாட்டேன். அவ்வளோ காசு கொடுத்து கஃப்டான் வாங்கணுமா அப்படி யோசிப்பேன். ஸோ மினிமல் காஸ்ட்ல நான் என்ன வாங்குவனோ இந்த பொருளுக்கு இந்த காஸ்ட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம சேல் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே வாங்கணும். அந்த மாதிரி அஃபோர்டபுளா இருக்கிறது மட்டும் தான் நம்ம பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா இப்போ ஃபீடிங் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படின்றது கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு மக்களே. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணும்போது அது வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ். இவ்வளவு பிரைன் இருக்குது உள்ள இருந்து எவ்வளவு கொட்டுது மக்களே. ஒரு ரூமே அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லா உட்கார்ந்து ரிசர்ச் என்னென்னலாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு நான் ரிவீல் பண்றேன். சோ எஸ் இப்போதைக்கு இதுதான் அந்த சூப்பர் சர்ப்ரைஸ் உங்களுக்காக நம்ம ரிவீல் பண்ணோம். சோ நம்ம கஃப்டான் வந்து நார்மலா ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் காலேஜ் போறவங்க, வீட்ல முக்கியமா மெட்டர்னிட்டி பிரெக்னெண்டா இருக்கவங்க வந்து இந்த பேபி பம்ப் இருக்கும் இல்லையா, அப்பப்போ growth ஆகிட்டே இருக்கும் ஸ்டொமக்கு. ஸோ அவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ சைஸ் தான் நம்ம இது பண்ணிருக்கோம். 44 சைஸ் இருக்கிறவங்க வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இங்கே நாட் வந்துடும் நம்ம. ஓகே மக்களே, ஸோ இதுதான் அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் என்னன்னா லக்கியோட பர்த்டேக்கு thousands and thousands of wishes. எவ்வளோ விஷஸ் நீங்க கொடுத்தீங்கன்றத சொல்லவே முடியாது. ஏன்னா லக்கியோட பர்த்டேவை ஒரு பேரண்டா நாங்க ஜாலி பண்றோம். ஆனா நீங்களும் அதை உங்க வீட்ல ஒருத்தரா நினைச்சு நீங்களும் அதுக்கு விஷ் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்ஜாய் பண்றீங்களா? லக்கி வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து பாக்குறோம். இதுதான் ரெகுலரா நிறைய பேர் சொல்றது. அப்போதுல இருந்து நாங்க பாத்து மைக் ஒர்க் அப்புறம் பேசுறது கட் பண்றோம். அப்போதுல இருந்தே பாக்குறோம். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஒரு 3 இயர்ஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னி இல்ல 4 இயர்ஸ்ரா, அது ஒரு 10 months. ஆமா 4 இயர்ஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஜேர்னி. அவ்வளோ லவ் வந்து நீங்க அப்போதுல இருந்து கொடுக்குறீங்கன்றது ரொம்ப தேங்க்யூ. ஓகே மக்களே, சோ லக்கியோட பர்த்டே நன்னால எப்படி லக்கி வந்து வேர்ட்ல மட்டும் லக்கி இல்லையோ அதே மாதிரி லக்கி எங்களுக்கு எப்பவுமே லக்கி, லைஃப் ஃபுல்லாவே லக்கி தான், ஸ்பெஷல் தான் எங்களுக்கு எப்பவுமே. சோ அவங்களோட பர்த்டே அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணுங்க. தட்ஸ் இட். சோ வீடியோவை நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தூங்க போறோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேல்யூட் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லோஸ் பிரியா.